சில நேரங்கள்ல நாம பார்த்து பயப்படுற விஷயங்களுக்கு பின்னால நாம புரிஞ்சுக்க தவறுன ஒரு பெரிய கதை இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படியேதான் ஒரு ஊரையே நடுங்க வச்ச ஒரு மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த மர்மத்தை பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஒரு இதயத்தை தொட போறோம். வாங்க, இது வைன்கோனோட கதை. இந்த கதை ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு வரியில இருந்து தான். யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமவாசியோட குரல்ல இருந்து வர்ற இந்த வார்த்தைகள் காட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு பதுங்கி இருக்குங்கிற பயத்த ஊர் முழுக்க எப்படி பரப்பி இருக்கோன்னு. அது என்ன? அது எதுக்காக வந்திருக்கு? இந்த பயம்தான் இந்த கதையோட முதல் அத்தியாயமே. சரி, வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஊர் மக்களோட அந்த பயம் நிறைஞ்ச கண்ணோட்டத்துல இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது, முதல்ல அத பாத்துடலாம். ஊருக்குள்ள அந்த மிருகத்தை பத்தி என்னெல்லாம் வதந்தி பரவிச்சு தெரியுமா? அது ஒரு மர மாதிரி உயரமா இருக்குமா, 2 கரடிய சேர்த்தா எவ்ளோ பெருசா இருக்குமோ அவ்ளோ அகலமா இருக்குமா, பெரிய பெரிய மரக்கட்டையெல்லாம் சும்மா செதறடிக்குதான், ஆளுகள் அப்படியே காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுதான். மொத்தத்துல ஊர் மேல ஒரு கருமேகம் சூழ்ந்த மாதிரி ஒரு பயம். இதனால ஊர்ல இருக்கிற ஆண்கள்லாம் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அதை வேட்டையாட கிளம்பிட்டாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இங்கதான் அந்த கதை நம்ம மனசுல ஆழமா இறங்குது. ஊர் மக்கள் அத ஒரு அரக்கனா பார்த்தாப்போ, உண்மையில அது தன்னோட குடும்பத்துக்காக சாப்பாடு தேடிட்டு இருந்த ஒரு அப்பா. வேட்டையாடப்பட வேண்டிய மிருகம் அவங்க நினைச்சது தன்னோட குழந்தைங்கள பாதுகாக்க போராடுற ஒரு குடும்பம். இந்த பார்வை வேறுபாடு, இந்த முரண்பாடுதான் இந்த கதையோட ஆன்மாவே. பயத்துக்கும் வெறுப்புக்கும் நடுவுல ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை கீற்று. இப்போ கதையோட திசையே ஒரு அழகான மனசு தொடுற உறவை நோக்கி நகரப் போகுது. ஊரே அந்த பேரை கேட்டாலே நடுங்கிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு மட்டும் பயப்படல. அவ மனசுல அன்புதான் இருந்துச்சு. காட்டுல தொலைஞ்சு போய் அழுதுட்டு இருந்த அந்த உயிரினத்தோட குழந்தையான பைன்கோன அவ பாக்குறா. பயப்படுறதுக்கு பதிலா அந்த சின்ன ஜீவன் மேல அவளுக்கு இரக்கம்தான் வருது. அவளோட இந்த ஒரு செயல் கதையோட போக்கியே மாத்தி போடுது. இது பைன்கோனோட குடும்பத்துல பரம்பரையா சொல்ற ஒரு விஷயம். உண்மையான தைரியம்ங்கிறது கையில ஆயுதம் ஏந்திரதுல இல்ல, பயம் இருந்தாலும் மத்தவங்க மேல கருணை காட்டுறதுதான் உண்மையான வீரம். இந்த ஒரு வரி இந்த கதையோட தத்துவத்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு பைன்கோன் கிட்ட தன்னோட சொந்த கதைய சொல்றா. அவளும் அவ மாமாவால தத்தெடுக்கப்பட்டவதான் அப்படின்னு சொல்றா. தத்தெடுப்புன்னா என்னன்னு விளக்கும்போது அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு ஆழமான பிணைப்பு உருவாகுது. 2 பேருமே ஒரு வகையில தங்கள நேசிக்கிற ஒரு குடும்பத்தால கண்டெடுக்கப்பட்டவங்கதான்னு உணர்றாங்க. இப்ப கதை மறுபடியும் ஒரு பதட்டமான கட்டத்துக்கு நகருது. ஊர் மக்களோட வேட்டை இன்னும் அதிகமாகுது. அது அந்த அப்பாவி உயிரினத்தோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய பேரழிவை கொண்டு வருது. இந்த ஸ்லைட்ல இருக்கிறத கொஞ்சம் கவனிங்க. விடியற்காலையில அந்த தந்தை தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும்னு வேட்டைக்காரங்கள வேறொரு பக்கம் போக வைக்கிறாரு. ஆனா மத்தியானத்துக்குள்ள காடு முழுக்க துப்பாக்கி சத்தம். சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள அவரை சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. ராத்திரியில ஊருக்கு ஒரு வேடிக்கை பொருளா அவர் இழுத்துட்டு போறாங்க. ஒரு குடும்பத்தோட பிரிவு, விரக்தி எல்லாமே இந்த ஒரே நாள்ல நடந்து முடியுது. பிடிபட்ட அந்த தந்தையோட இதயத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் இது. அவருக்கு வலிக்கிறது உடம்புல இல்ல, மனசுல. அவர் ஒரு அரக்கன் இல்ல, தன்னோட குடும்பத்தை பத்தி ஒவ்வொரு நொடியும் கவலைப்படுற ஒரு பாசமான தந்தைங்கிறத இந்த வரிகள் நமக்கு ஆழமா உணர்த்துது. கதை இப்போ அதோட உணர்ச்சிகரமான உச்சக்கட்டத்துக்கு வருது. பயத்துக்கும் பரிதாபத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த போராட்டம் இப்போ ஊர் மக்கள் முன்னால வெடிக்கப் போகுது. இதுதான் ஊர் மக்களோட பயம், தப்பெண்ணம் எல்லாத்தோட மொத்த குரல். தோற்றத்தை வச்சு ஒருத்தர எடை போடுற அந்த மனநிலையை இந்த ஒரு வரி பளிச்சுன்னு காட்டுது. இந்த வார்த்தைகள் தான் பயத்துக்கும் கருணைக்கும் நடக்கப் போற இறுதிப் போரோட தொடக்க புள்ளி. ஆனா அந்த சின்ன பொண்ணோட மாமா டேவி கூட்டத்தை எதிர்த்து ஒரு சக்தி வாய்ந்த கேள்விய கேக்குறாரு. தோற்றத்துக்கு அந்த பக்கம் பாருங்கன்னு மக்களை கூப்பிடுறாரு. உண்மையான மனுஷ குணம்ங்கிறது நம்மள மாதிரி இருக்கிறவங்கள நேசிக்கிறதுல இல்ல, நம்ம மாதிரி இல்லாதவங்கள நம்ம எப்படி மதிக்கிறோங்கிறதுல தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. கடைசியா எல்லாத்துக்கும் மேல குழந்தை பைன்கோனோட குரல் ஒலிக்குது. அதோட ரொம்ப எளிமையான நேர்மையான வார்த்தைகள் அமைதிக்கும் புரிதலுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுகோளா மாறுது. எங்க தோற்றம் வேறையா இருக்கலாம், ஆனா எங்களுக்கும் உங்கள மாதிரி தான் இதயம் இருக்குன்னு அது சொல்லும்போது அங்க நின்ன கூட்டத்தோட மனசாட்சியே அது உழுக்குது. சரி, இப்ப கதையோட முடிவுக்கு வந்தாச்சு. அந்த உருக்கமான வேண்டுகோளுக்கு பிறகு என்ன ஆச்சு? அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைச்சது? வாங்க பார்க்கலாம். ஆமா, ஊர் மக்கள் பயத்தை விட்டுட்டு கருணைய தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க அந்த உயிரினத்தோட குடும்பத்தை சுதந்திரமா வாழ அனுமதிச்சாங்க. கடைசில தப்பெண்ணத்தை விட புரிதல் தான் ஜெயிச்சது. இந்த கதைய ஒரு ஆழமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். உண்மையான அரக்கர்கள் யாரு,
வித்தியாசமா தோற்றமளிக்கிறவங்களா இல்ல அந்த தோற்றத்துக்கு பின்னால இருக்கிறத பார்க்க மறுக்கிற நாமளா? இந்த கேள்விதான் இந்த கதையோட மையக்கரு. இத பத்தி நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையிலயும் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சிந்திச்சு பாருங்க.